உங்கள் ட்விஸ்ட்டு இது தானடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி இஸ் யூஸ் கைஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த ஒரு வாரமாக கடைசி அதுவும் 3 நாளாக வந்துட்டு யார் தான் டிடிஎஃப் வின்னர், முத்துக்குமரனா, ரயானா, தீபகா, யார் தான் ப்ரோ டிடிஎஃப் வின்னர்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போது அதுக்கு வந்துட்டு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. நான் இன்ஸ்டாலேயுமே அப்டேட் பண்ணிவிட்டேன். எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன நடக்குது சண்டே எபிசோடில் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். டிடிஎஃப் யாருக்கு கொடுத்தாங்க, என்னெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்றதை நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் நோட்டிஃபிகேஷன்ஸ். உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன தான் ப்ரோ நடந்துச்சு, டிடிஎஃப் எப்படி ப்ரோ கொடுத்தாங்க, எதாவது கேட்டாங்களா ப்ரோ அப்படின்ற நீ கேட்குறது புரியுது. ஸோ டிடிஎஃப் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ்ன்றது சொல்லாமல் இருந்தாங்க இல்லையா லாஸ்ட் டாஸ்க்கு. ஸோ அந்த இதை வந்துட்டு நம்ம விஜேஎஸ் அவர்கள் வந்துட்டு டிடிஎஃப்பை வந்துட்டு நம்ம ரயான் அவர்களுக்கு கொடுக்குறார். நம்ம கெஸ்ஸு என்றைக்கு மிஸ் ஆகாமல் தவறி இருக்குது சொல்லுங்கள். ஸோ நான் ரயானை தான் ஜெயிப்பார்னு சொல்லி ஸ்டார்ட் ஆஃப் த வீக்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நம்ம ரயான் அவர்கள் டிடிஎஃப்பை ஜெயித்திருக்கிறார். ஸோ ரயான் ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரயான் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரயான் அவர்களுக்கு இந்த டிடிஎஃப் வந்துட்டு டிசர்வா லைக் வந்துட்டு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டிசர்வ்டுங்க. ஏன்னா 200% வந்துட்டு இந்த கேமுக்கு கொடுத்துருக்காரு. என்ன தான் அவர் வந்துட்டு நிறைய பேர் சொன்னாலும் ஃபவுல் கேம் ஆடிருக்காரு, இது ஆடிருக்காரு, இப்படி பண்ணியிருக்காரு, அப்படி பண்ணியிருக்காருன்னு சொன்னாலும் அவரோட 200% வந்துட்டு அந்த டாஸ்க்குக்கு ஃபுல்லாக வந்துட்டு அவர் கொடுத்துருக்காரு. ஃப்ரம் அவர் எப்போ உள்ளே என்ட்ரானாரோ அன்னையிலேருந்து ப்ளஸ் இந்த டிடிஎஃப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்துட்டு என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு ஃபவுல் கேம் ஆனார் ப்ரோ, அந்த மேட்டரில் வந்துட்டு கால் இது பண்ணார் ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த கால் இது பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அந்த கால் வந்துட்டு அந்த பாலை வந்துட்டு அவர் வந்துட்டு தள்ளி விட்டுருக்க மாட்டார். பால் வந்துட்டு அது கால்கிட்ட வந்திருக்கும், வந்துட்டு அப்படியே உராசிட்டு அப்படியே போயிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம தள்ளி வச்சுட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக ரயான் இஸ் அ டாஸ்க் பீஸ்ட். ஸோ இங்கே வந்து நிறைய முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாம் ப்ரோ முத்துக்குமரன் வந்துட்டு தான் மாஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி. முத்துக்குமரனுமே ஒரு மாஸ் தாங்க. இஸ் ஆல்சோ அ டாஸ்க் பீஸ். ரயான் இஸ் ஆல்சோ டாஸ்க் பீஸ். ஸோ வந்துட்டு 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லை மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம முத்துக்குமரனும் ஃபஸ்ட் டேலேருந்து வந்துட்டு சும்மா மாஸ் டஃப் ஃபைட் கொடுத்தாரு. எல்லா டாஸ்க்குமே பயங்கரமாக பண்ணார். இந்த டிடிஎஃப்பில் சும்மாலாம் விடல, எல்லா டாஸ்க்கும் ரயானுக்கு ஒரு பயங்கரமான ஒரு த்ரெட்டாக இருந்தது நம்ம முத்துக்குமரன் அவர்கள் தான். இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் லெவலில் கூட பார்த்திங்கன்னா ரயானுக்கு அடுத்தபடியாக நம்ம முத்துக்குமரன் அவர்கள் தான் இருக்கார். ஸோ வந்துட்டு நம்ம ரயான் அவர்கள் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் ஆஃப் பிக் பாஸ் 8 தமிழ் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். ப்ரோ இது எப்படி ப்ரூ கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இது எப்படி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜேஎஸ் அவர்கள் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் நம்ம ரயான் அவர்களுக்கு இதை கொடுக்குறாரு. ஸோ கண்டிப்பாங்க ரயான் அவர்கள் இதுக்கு கண்டிப்பாக டிசர்வ்டு. ஸோ இதுதான் அந்த ட்விஸ்ட்டாக ப்ரோ, என்ன ப்ரோ பிக் பாஸ் ட்விஸ்ட் இருக்கலாம் சொன்னாரே ப்ரோ, இதுதான் அந்த ட்விஸ்ட்டாக? ஆமாங்க, விஜேஎஸ் உள்ளே போய் கொடுக்குறது தான் இந்த ட்விஸ்ட்டே. ஏன்னா நம்ம சீசனில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சீசன் மட்டும் இஃப் ஐம் நாட் ராங் எனக்கு தெரியல, லைக் வந்துட்டு எல்லா சீசனுமே வந்துட்டு கண்டிப்பாக 4th சீசன்லேருந்து எல்லாமே வந்துட்டு உள்ளே தான் அவங்களே உள்ளே இது பண்ணுவாங்க, ரிவீல் பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுறது எல்லாமே உள்ளே தான் நடக்கும். எந்த ஓஸ்மே உள்ளே வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். விஜேஎஸ் ஃபஸ்ட்டு டைமு அவர் ஹோஸ்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் உள்ளே வராரு, வந்துட்டு இந்த டிடிஎஃப்பை ரிவீல் பண்ணி வின்னரை வந்துட்டு நம்ம ரயான்ன்றதை அனௌன்ஸ் பண்ணுறாரு, நம்ம டிடிஎஃப் வின்னரு. ஸோ இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ரயான் அவர்கள் டிசர்வ்டு தாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க முத்துவும் ஆயிடுவார் அப்படி இப்படின்னு. நான் கரெக்டாக சொல்லிகிட்டு இருந்தேன், நான் வந்துட்டு ரயான் தான் ப்ரோ ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி ரயான் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் ஆகிட்டார். அப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ரோ ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் ஆனாலும் என்ன ப்ரோ அவர் 5th எவிக்ட் ஆகி வெளியே வந்துடுவார் ப்ரோ, இல்லை மிட் வீக் விஷயத்தில் தூக்கிடுவாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, இப்போ நம்ம ஏர்லியாக ஜட்ஜ் பண்ணவே வேணாம். ஏன்னா அவரோட கேம் வந்துட்டு பயங்கரமாக ஆன் ஆகிருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீக்கே நான் அந்த நரேட்டிவ் செட் பண்ணதை நான் சொல்லியிருப்பேன். முத்து வர்சஸ் ரயான்னு ஒரு நரேட்டிவ்ன்றதை அவங்க செட் பண்ணுறாங்க. அந்த மேட்டரில் அவரோட கேம் வந்துட்டு அடுத்த வாரம் வந்துட்டு நல்லா பீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டாப் 4 டாப் 3 கூட வர்றதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. நான் இது ஏன் சொல்கிறேன்னா அவரோட கேம் ஆடுற புரிதல் வச்சு சொல்கிறேன். அவர் ஆப்போனண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கிற ஆள் வந்துட்டு முத்துக்குமரன்ற ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட், இந்த சீசனோட டைட்டில் வின்னர்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்துட்டு அவர் ஆப்போனண்ட்டாக சூஸ் பண்ணி அவர் வந்து ஒரு கேம் ஆடுறாரு. விச் இஸ் வெரி, அது வந்துட்டு யாருமே அவ்வளோ ஈஸியாக சூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அதை வந்துட்டு அவர் பண்ணி ஆடுறாரு. நம்ம பார்க்கணும், ஒவ்வொருத்தரும் தான் பார்க்கணும் அவர் வந்துட்டு எப்படி கேம் ஆட போகிறாரு. யார் இப்போ டாப்பில் இருக்கவங்க வந்துட்டு கீழே வர போகிறாங்க, டவுன்ஃபால் ஆக போகிறாங்க. இப்போ ஜாக்லின் ஆனாங்க இல்லையா. ஸோ யார் வேணாலுமே மேலே போகலாம், யார் வேணாலுமே கீழே வரலாம். ஏன்னா க்ரூஷியலான ஒரு 2 வீக்ஸ்ன்றது வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.